சில சமயங்களில் பாதை ஸ்மூத்தாக இருக்கும், சில நேரங்களில் பாதைகள் எப்படி தான் இருக்கும், கரடு முரடாக தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அநேகமாக நிறைய காரியங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படணும். ஆமென். முதல்ல தேவ திட்டம் என்ன தெரியணும். தேவ திட்டத்துக்குள் இருக்கிறதா நம்ம பிளான். ரெண்டாவது, அந்த திட்டத்துக்கு நேராக ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். நிறைய குடும்பத்தில் நிறைய பெற்றோர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ரொம்ப காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் ஆவியானவர் சில காரியங்களை உணர்த்தி இருப்பார். இந்த வரன் வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இந்த இடத்துல என்ன வாங்காதீங்க, இடம் வாங்காதீங்க, இப்படியெல்லாம் உணர்த்தி இருப்பார். ஆனால் அதையும் மீறி நம்ம ஏதாவது காரியத்தை செயல்படுத்தணும்னா அங்கே அதிர்ச்சி தான் காத்திருக்குமே தவிர ஆச்சரியம் காத்திருக்காது. ஆனால் பாதை கரடு முரடாக இருந்தாலும், பாதை கஷ்டமாக இருந்தாலும், அந்த ப்ராசஸ் இல்லையா, அந்த ப்ராசஸ் ரொம்ப மனதுக்கு வலிக்கிறதா இருந்தால் கூட தேவனுடைய திட்டமாக இருக்குமே ஆனால், தேவனுடைய வழிநடத்துதலாக இருக்குமே ஆனால் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். முடிவு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லிடுங்க, அப்பா என் குடும்பத்தில் உம்முடைய திட்டம் மட்டும்தான் நிறைவேறணும், அதற்கான வழி நடத்துதலுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. என் வாழ்க்கையில் எப்படிலாம் நான் வாழணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி இருக்கிறீங்களோ அதுக்கு நேராக என்னை நடத்துங்க. ஹல்லேலூயா. 100%, 99% கூட இல்லை, 100%. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். பலிபீடத்தில் கிடத்துற வரைக்கும், கட்டுற வரைக்கும், அப்புறம் கத்திய ஓங்குற வரைக்கும் உங்கள் சித்தம். ரபாஷதலபா. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். உங்கள் சித்தத்தை தவிர என் வாழ்க்கையில் எதுவும் வேணாண்டவரே. உங்கள் சித்தத்துக்கு மீறி ஏன் ஆசை, ஏன் உலகம், என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசா பாசம் எதுவும் வேண்டாம். நான் உங்கள் சித்தத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.